நாம் தமிழர் கட்சியில் முன்பு எப்பொழுதும் இருந்ததை விட அதிக வீரியமாக தம்பிகள் எப்போ செயல்பட்டு இருக்காங்கன்னா இப்பதான் செயல்படுறாங்க. தனித்து நிற்கும் போதுதான் அது நாம் தமிழர் கட்சியினுடைய பலமே. கூட்டணியே இல்லை அப்படிங்கிறது கிடையாது எங்களுடைய குறிக்கோள். கூட்டணி இருக்கலாம், எப்ப இருக்கலாம் அப்படின்னா இந்த தத்துவத்தை தலைமை ஏற்றுக்கொண்டு, நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய ஆட்சி வரைவை ஏற்றுக்கொண்டு, இதன்படி நாங்கள் ஆட்சியை செய்வோங்கிறதை ஏற்றுக்கொண்டு மற்ற கட்சிகள் வரும்பொழுது அதை கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கலாம். ஆனா நாங்கள் இன்னொரு கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்து கரைந்து போவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதை மீண்டும் மீண்டும் சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு நான் போய் கூட்டணின்னு வச்சுட்டேன் அப்படின்னாலே நாளையில இருந்து என்னுடைய மதிப்புங்கிறதே இல்லாம போகுது. நாளையில இருந்து நானும் அடிமையாக போறேன். மற்ற கட்சி எல்லாம் எப்படி அடிமையா போய் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொத்தடிமையா இருக்குதோ அதே போல ஒரு கொத்தடிமையாக எங்கள் கட்சியும் மாறுவதற்கு நாங்கள் விரும்பல. அது இன்னொரு தலைமுறை கூட எடுக்கட்டும், பரவாயில்ல. நான்லாம் செத்து போறேன், என்னோட அடுத்த பேரம்பேத்தி கூட வந்து நிக்கட்டும், வந்து நின்று கூட வென்று வரட்டும். அது வரைக்கும் கூட இங்க களத்தில் போராடுவதற்கு, உண்மையாக மக்களுக்கு நிற்பதற்கு, விலை போகாமல் நிற்பதற்கு ஒரு கட்சி இருந்துச்சுரா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வரலாற்றையா தான் நாங்க விட்டு போவோம். அதுல எங்களுக்கு கவலையே இல்லை.